ஓகே, கண்டுபிடிச்சாச்சு. பிஏஐசிக்கு பக்கத்தில் இருக்க ஒரு கெப்பாசிட்டர் ஷார்ட்டாக இருக்குது. நம்ம ஐகேரேஜில் ஆண்ட்ராய்ட் கோர்ஸ் எடுத்த ஸ்டூடெண்ட்க்கு இன்னையோட கிளாஸ் முடியுது. ஸோ அவரோட ரிவ்யூ எப்படின்றத கேட்போம். வணக்கம், என் பேர் கோகுல். நான் சென்னையில் இருக்கேன். எனக்கு சர்வீஸ் கற்றுக்கணுன்னு ரொம்ப நாளாக ஆசை. இதுக்கு முன்னாடி ஒரு மொபைல் ஷாப்பில் வந்து அக்சசரிஸ் சேல்ஸ்மேனாக இருந்தேன். சர்வீஸ் கற்றுக்கணுன்னு பார்க்கும்போது இங்கே மவுண்ட் ரோடு அண்ணா சாலையில் ஐகேரேஜ்ன்ற ஒரு சர்வீஸ் சென்டர் வந்து தேர்ந்தெடுத்தேன். இங்கே வந்து நான் செக் பண்ணேன், நல்லா இருந்துச்சு. இன்டீரியர்லாம் நல்லா இருந்துச்சு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் நல்லாயிருக்கு. ஃபஸ்ட்டு பேசிக்காக காம்பனண்ட்டு, ரிஜிஸ்டரு, காயிலு இதெல்லாம் என்னென்ன ஒர்க் பண்ணுன்றதுலேருந்து லாஸ்ட்டில் இஎம்எம்சி, சிபியு, பவர் ஐசி ரீபால் பண்ணுற வரைக்கும் என்னால் இப்போ பக்காவாக பண்ண முடியும். இன்றைக்கி நான் ஒரு டெட் மொபைலு ரெடி பண்ணி சக்ஸஸ் கொடுத்துருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் கற்றுக்கணுன்னா இங்கே வந்து தாராளமாக கற்றுக்கலாம். எல்லாம் சூப்பராக கற்றுக் கொடுக்குறாங்க. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் கோகுல்நாத். நான் சென்னையில் இருக்கேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, கஸ்டமர் வந்து வாட்டர் லாக் ஆகி டெட்டான மொபைல் ஒன்று கொடுத்துருக்காங்க. மாடல் வந்து Vivo Y67. இது மொபைல் டெட்டு. அதுக்கு முன்னாடியே என்னன்னா, சார்ஜ் போடும்போது சார்ஜ் வந்து ரொம்ப லூஸாக இருந்துச்சு. ஸோ மொபைல் நம்ம ஆன் பண்ண போகிறோம், சார்ஜிங் கனெக்டர் மாற்ற போகிறோம். அதுதான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு விபேட் செக் பண்ண போகிறோம். ஷார்ட் எங்கே இருக்குது, விபேட்டில் இருக்கா இல்லைனா விபிஹெச்சில் இருக்கான்னு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம மல்டிமீட்டர் எடுத்துக்கலாம். மல்டிமீட்டரில் வந்து பீப் மோட்டில் வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா விபேட்டே உங்களுக்கு ஃபால்ட்டாக இருக்குது. அங்கே இருக்கிற கெப்பாசிட்டர், டயோடு அதெல்லாம் நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். எங்கே ஷார்ட் இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். ஓகே, கண்டுபிடிச்சாச்சு. பிஏஐசிக்கு பக்கத்தில் இருக்க ஒரு கெப்பாசிட்டர் ஷார்ட்டாக இருக்குது. அதை நம்ம ரிமூவ் பண்ணி விட்டுட்டு ஃபோனை ஆன் பண்ணி பார்க்கலாம், ஆன் ஆகுதா எப்படின்னு. ஸோ போர்டு பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் மட்டும் ஆகுது. சார்ஜ் இல்லைன்னு நினைக்கிறேன். வாங்க சார்ஜ் போட்டு பார்க்கலாம். சர்வன் கொஞ்சம் எப்படி வாங்க. செகண்ட் கேபிள் செக் பண்ணுவோம். இப்போ சார்ஜ் ஃபுல்லாக போட்டாச்சு. ஆம்ப் வந்து 0 தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கஸ்டமர் சொல்லியிருக்காரு கொஞ்சம் ஷேக் பண்ணி சார்ஜ் போட்டால் தான் ஏறுதுன்னு. அதனால் நம்ம வந்து லைட்டாக கொஞ்சம் கிரிப்பு ஷேக் பண்ணி பார்ப்போம். ஓகே, 6 ஆம்ப் எடுக்குது. மொபைல் பாருங்கள், மொபைல் ஆன் ஆகுது. இப்போ சார்ஜ் ஏறும்போது 1.1 1.6 ஆம்ப் எடுக்கணும். எடுக்குதான்னு பார்ப்போம். ஓகே, 1.3 1.1. ஓகே, சக்ஸஸ். இப்போ வந்து நம்ம சார்ஜிங் கனெக்டரை மாற்றி பார்க்கலாம். ஓகே, போர்டை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பார்க்கலாம். பிளாக் பெஸ்டட் இருக்குது, அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வீட்டில் வந்து நான் ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன வைக்கிறேன்னா 230 வைக்கிறேன். ஹேர் வந்து 45 வச்சுருக்கேன். முதல்ல பிளாக் பெஸ்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு.
ஓகே, கனெக்டர் மாற்றியாச்சு. வாங்க ஆம்ப் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். சார்ஜிங் கனெக்டர் சொருகின உடனே 0.6 ஆம்ப் எடுத்துருச்சு. லூஸ் கனெக்ட் எதுவும் இல்லை. நம்ம கனெக்டர் புதுசு மாற்றிட்டோம். ஃபோனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜ் ஏறிடும். ஓகேவா? தேங்க்யூ.